அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? அதை எப்பொழுதும் பெற்றுக்கொண்டு நாம் நிறைவாக இருப்போம். அந்த நிறைவு தான் நம்மளை வாழ வைக்கிறது. இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 11 இறை வார்த்தை 15 16 முடிய. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பிச் செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால் தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். பிரைஸ் தி லார்ட். அந்நியராக வர்றாங்க, வந்தவங்க அவங்க அங்கேருந்து வந்த நாட்டை அவங்க நினைக்கவே இல்லை, அந்த இடத்த நினைக்கவே இல்லை. கடவுள் கூப்பிட்டாரு, நம்ம வந்திருக்கோம். இனி இந்த இடமும் நமக்கு சொந்தம்னு தெரியுமா? இல்லை. இப்போ நிறைய சொத்து சொகன் வாங்கி போடுறாங்க பாருங்கள். சொத்தையெல்லாம் கொண்டு போகிறோமா? இல்லைங்க. பிள்ளைங்களோ சந்ததிகளோ அவங்களுக்கு விட்டு செல்ல போகிறோம், அப்படி தானே? அப்படி விட்டு செல்லும்போது அந்த பிள்ளைங்களையோ சந்ததிகளையோ நாம் எப்படி ஆக்குறோம்? ஊதாரிகள் ஆக்குறோம். பெற்றோர்கள் தேடி வைத்ததை பிள்ளைகள் அளிப்பார்கள், இல்லை சந்ததிகள் அளிப்பார்கள். ஏன் உழைக்க போகணும்? எதுக்கு? அதான் சொத்து நிறையா இருக்கே, விற்று சாப்பிடலாமே, எத்தனை காலத்துக்கு? அப்போ பெற்றோர்கள் ஓடி ஓடி உழைத்தது எல்லாமே வெறுமையாகிறதா? பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் தேடி வைக்கிறது வெறுமையாகிறதா? ஏனால் அவர்களை, பிள்ளைகளையும் சந்ததிகளையும் உதவாக்கரையாக மாற்றுகிறார்கள் பெற்றோர்கள், அப்படி தானே? நமக்கு எது தேவை? இங்கே எனக்கு எல்லாம் தேவைன்னு அன்னைக்கு தந்தை ஆபிரகாம் நினைத்திருந்தால், நோவா நினைத்திருந்தால் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருப்பாங்களா? வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுனால தான் இறைவனுடைய வரப்பிரசாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதுதான் தாய்நாடு. நமக்கு இறைவனுடைய வரப்பிரசாதம் தான் நாம் தாய்நாட்டுக்கு செல்கின்ற வழி. விண்ணக நாட்டையே அவர்கள் நாடுகிறார்கள். அதாவது, ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால் தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை. அப்புறம் கடவுள் பாருங்க, இது என்னுடைய மக்கள், எனக்குரிய மக்கள் என்று சொல்லுகிறார். நமக்கு ஒரு துன்பம் என்றால் அவர் துடிக்கிறார். மக்களே, என் பிள்ளை துன்பப்படுகிறாள், நான் அந்த இடத்தில் உதவி செய்வேன் என்று நாம் நினைப்போம். நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று நினைப்போம். ஆனால் இறைவன் நம்மளோடு கூட இருக்கிறார். உடனே ஒரு தூதரை அனுப்புவார். ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு எது தேவையோ அது அவருக்கு தெரியும். அந்த துன்பத்திலும் நாம் அவரை நினைக்கிறோமா, மறுதளிக்கிறோமா என்பதையும் அவர் ஆராய்ந்து பார்ப்பார். அப்போ அவரை தேடியவர்கள் தானே அவரை கண்டுகொள்ள வேண்டும். கண்டு கொண்டார்கள். நாம் அவரை தேடுகிறோமா? அவரை கண்டுகொள்ளும்படி நாம் நடக்கிறோமா? நாம் சொல்லும் செயலும் நிறைவாக இருக்கிறதா? இந்த அதிகாரம் ஃபுல்லாகவே நம்பிக்கை குறித்து தான் வருகிறது இல்லையா? இந்த நம்பிக்கை குறித்து வரும்போது எல்லாமே ஒரு நிறைவை கொண்டு வருகிறது. அந்த நிறைவு தான் நமக்கு எல்லாமாக இருக்கிறது இல்லையா? அந்த நிறைவை கேட்டு தான் நாம் இறைவனோடு தேடி கூடையே அலைய வேண்டும். ஏனென்றால் அன்று ஏனோக்கு அலைந்தது போல், அந்த ஏனோக்கு இருந்ததால் தான், ஏனோக்கு அவரோடு கூட இணைந்ததால் தான் எல்லாமே நிறைவாக பெற்றுக்கொண்டார். அப்படி நிறைவாக பெற்றுக்கொள்ளும்படி தான் நாம் அவரோடு இணைந்து நடக்க வேண்டும். அப்படி அவரோடு இணைந்து நடக்கும்போது தான் எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும். நாம் இணைந்து நடக்கிறோமா? அவரோடு இருக்கிறோமா? அப்படி இருந்தோம் என்றால் நாம் பேறு பெற்றோர்கள். எது வேண்டாண்டவரே, நீர் மட்டும் போதாண்டவரே, எனக்கு இப்பொழுது இன்னைக்கு என்ன தேவை, நான் என்ன செய்ய வேண்டும், கட்டளையிடும் ஆண்டவரே, நான் கேட்கிறேன் என்று சொன்னோம் என்றால் அதுதான் நமக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதமாக மாறுகிறது. அப்போ கடவுளும் நம்மளை என்ன சொல்கிறார்? என் மக்கள் என்று அவர் சொல்லுகிறார். நம்மளை தம் மக்கள் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லையாம். இறைவார்த்தை சொல்லுகிறது, நான் சொல்லலை. ஏனென்றால் அவர்களுக்குன்னு அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். நமக்கு என்ன தேவையோ, நம்மளை எங்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். எப்பொழுது நாம் வாழ வேண்டும், எந்த வயதில் நாம் மறிக்க வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியும் இல்லையா? அவருடைய மக்களுக்கு செய்யும்போது எதையும் முன்னறிவிக்காமல் அவர் செய்வதே இல்லை. அப்படி செய்யும்போது தான் நாம் பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நமக்கு முன்கூட்டியே அறிவிப்பு கொடுக்கிறார். நாம் இறைவனோடு இணைந்து நடக்கும்போது, இணைந்து நடக்கும் மக்கள் இறைமக்களாக இருக்கும்போது எந்த கவலையுமே வேண்டாம். நமக்கு எது தேவை அவர் செய்வார், அவர் பார்த்து கொள்வார், அவர் தருவார். யார்? என்னை படைத்த இறைவன். இந்த வரம் கேட்போமா? வாழும் வல்லலே இறைவா, படைத்தவர் நீர் ஆண்டவரே, எங்களுக்கு என்ன தேவை என்பது உமக்கு தெரியும்.
அதை அனைத்தும் நீர் எங்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறீர், இன்னும் செய்வீர் ஆண்டவரே. பிறர் முன்பு நாங்கள் நிறைந்திருக்கும்படி எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் எல்லாமே இருக்கும்படி நீங்கள் செய்தீரே ஆண்டவரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. எப்பொழுதும் எங்கள் உதடு சிரித்து கொண்டு இருக்கும்படி செய்தீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உம்மை நினைக்கும் போது எங்கள் ஆன்மா பொறுப்படையும்படி செய்கிறீரே, அதற்கு கொடான கொடி நன்றி கூறி எப்பொழுதும் உம்மிலே நாங்கள் நிலைத்திருக்கும் வரம் வேண்டு மன்றாடுகிறோம். இந்த வரத்தை நீர் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.